செத்தாலும் எனக்கு உசிரே போனாலும் உலகே அழிஞ்சாவே இருந்தாலும் நாம மாட்டே நான் வருவேனா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவில பார்த்துருப்பீங்க. பிரவில பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதை நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அதை பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொமோஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் அண்ட் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ ஒரு சிங்கிள் ஷேர் ப்ரெஸ் ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஷேர் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே லிரிக்கான எஃபெக்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி லிரிக்கான ஃபாண்ட் மட்டும் நான் வந்து கீழே வந்து தந்திருப்பேன். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபாண்ட் மட்டும் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக 16:2 இருங்க டபுள் புக் மார்க் செட் பண்ணி கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடான்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட் சிம்பிளாக முடியலான்னு சொல்லிட்டு நான் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை ஒன் டைம் நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 16:23 வச்சு நீங்கள் இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐமோட ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யார் இமேஜ் வச்சு இந்த வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. அந்த இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் எடுத்து ஆட் ஆகிடும். மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜில் ஜூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யாராவது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. புக் மார்க் பண்ணேன் இங்கே பார்த்தா கீழே பார்த்தா 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இமேஜ் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி நான் கீழே வந்து இப்படி ரெட் கலர் புக் மார்க்குள்ள வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நீங்கள் இமேஜை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா 17:13 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக டபுள் புக் மார்க் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு 19:12 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நான் சொல்கிற வரையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட் இந்த லேயரோட நீங்கள் முடிச்சிங்க இந்த எஃபெக்ட்டை. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணேன் கரெக்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17:0 எஃபெக்ட் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் எஃபெக்ட் இருப்பீங்க லிமிட் இருப்பீங்க கரெக்டாக 18:13 அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லேயருக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக 22:28 லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அல்லது நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்குது. வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டு பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23:24 லாஸ்ட் வரையும் இந்த சென்டராக இருக்க 3 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. சேம் மெத்தட் தான். லேயர் கிளிக் பண்ணலாம். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உங்கள் உள்ள பார்த்தா ஒரு 4cc லேயர் இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சு இந்த ப்ரெஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண ஆப்ஷன் கீழே பார்த்தா பேஸ்ட் 4 லேயர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 லேயர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அந்த 4 லேயர் கரெக்டாக செட் செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிடும். நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட்டிங் பார்க்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.